தமிழுக்கு அன்பு வணக்கங்கள். பாரதி கண்ட புதுமை பெண்ணாய், பாரதிதாசன் போற்றிய புரட்சி பெண்ணாய், இன்று என் முன் அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும், இருளை கிழித்து வரும் சூரியனை போல, தடைகளை உடைத்து வரும் நதியை போல, அடக்குமுறைகளை தகர்த்தெறிந்து இன்று அரியாசனத்தில் அமர்ந்திருக்கும் சரித்திர நாயகிகளுக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் என்பவள் மென்மையானவள் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். மென்மை என்பது பலவீனம் அல்ல, இந்த உலகை தாங்கும் வல்லமை. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலமும் மாறிப்போச்சு. இன்று விண்ணை தாண்டி வியூகம் அமைக்கும் காலமும் வந்தாச்சு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலமும் மாறிப்போச்சு. இன்று விண்ணை தாண்டி வியூகம் அமைக்கும் காலமும் வந்தாச்சு. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது மரணத்தின் விளிம்பிற்கே சென்று உயிர் மீண்டு வரும் பெண்ணுக்கு இந்த உலகில் எதை கண்டு பயம் இருக்க முடியும்? அவள் பிறக்கும் பொழுது குழந்தையாக, வளரும் போது சகோதரியாக, வாழும்போது மனைவியாக, பின் இந்த உலகையே காக்கும் தாயாக உருவெடுக்கிறாள். பெண் என்பவள் மெழுகுவர்த்தி அல்ல, உருகி மாய்வதற்கு. அவள் ஒரு தீப்பந்தம், இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒளியூட்டுவதற்கு. பெண் என்பவள் மெழுகுவர்த்தி அல்ல, உருகி மறைவதற்கு. அவள் ஒரு தீப்பந்தம், இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒளியூட்டுவதற்கு. நம் கண்முன்னே வாழும் உதாரணங்களை எண்ணி பாருங்கள். அருணிகா சின்ஹா கால்கள் இழந்த நிலையிலும் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த வீரமங்கை. உடல் ஊனமுற்றால் வீழ்ந்து விடுவாய் என்ற உலகிற்கு மன உறுதியே பெரும்பலம் என்று நிரூபித்து காட்டியவர். மலாலா யூசுப்சாய் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு அஞ்சாமல் பெண் கல்விக்காக நின்றவர். கல்பனா சாவ்லா இந்திய கனவுகளை விண்வெளிக்கே கொண்டு சென்ற வீரமங்கை. வானம் என்பது பெண்களுக்கு தடை அல்ல, அது ஒரு தொடக்கம் மட்டுமே என்று காட்டிய விண்வெளி பறவை. ஆனந்திபாய் ஜோஷி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே தன் கணவனை இழந்து இந்த சமூகத்தின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி கடல் கடந்து சென்று மருத்துவம் படித்து இந்திய பெண்களின் ஆரோக்கியத்திற்கு வித்திட்ட தியாகச் சுடர். லக்ஷ்மி அகர்வால் அமில வீச்சினால் முகம் சிதைக்கப்பட்ட பொழுதும் முடங்கி விடாமல், என் முகம் மட்டுமே சிதைந்தது, என் கனவுகள் அல்ல என்று வீர உரை காட்டி பல லட்சக்கணக்கான பெண்களுக்கு இன்றும் முன்னுதாரணமாக திகழ்பவர். நம் வீட்டில் அதிகாலை முதல் நள்ளிரவு வரை சளைக்காமல் உழைக்கும் பெயரற்ற மேதைகள் நமது அன்னை மற்றும் சகோதரிகள். அவர்கள்தான் நிஜமான நாயகிகள். கல்வி ஒரு பெண்ணின் உரிமை, அறிவு அவள் வாழ்வின் பெருமை. அவள் சிரித்தால் இல்லம் ஒளிரும், அவள் படித்தால் உலகம் மிளிரும். பெண்களுக்கு தேவை பரிதாபம் அல்ல, மரியாதை. அவர்களுக்கு தேவை உதவி அல்ல, உரிமை. ஒரு பெண்ணை கல்வி கற்க வைத்தால் அந்த தலைமுறையே கல்வி கற்கும். பெண் அடிமை தீரும் வரை மண் அடிமை தீருமோ? பெண்களே, உங்களை யாரும் அங்கீகரிக்க வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். சிறகுகளை விரித்து நீங்களே பறக்கத் தொடங்குங்கள். வானம் உங்கள் வசமாகும். இன்றும் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது அவரது பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், பாரதி சொன்ன புதுமை பெண் வெறும் கவிதை அல்ல, அவள் ஒரு போர்வாள். தன்மானமும் அறிவும் துணிச்சலும் ஒரு பெண்ணின் ஆபரணங்களாக மாறும் பொழுது அவளை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது. தன்மானமும் அறிவும் துணிச்சலும் ஒரு பெண்ணின் ஆபரணங்களாக மாறும் பொழுது அவளை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது. மகளிர் தினம் என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, ஒவ்வொரு நாளும் தொடர வேண்டிய புரட்சி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.